இன்றைக்கி என்ன மெனுன்னு பார்த்தலாமா? காலைல வழக்கம் போல் ஸ்ட்ராங்கா ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு, நான் காலை சாப்பாடு வந்து நிலக்கடலை கூழ் தாங்க பண்ணேன். இத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நிலக்கடலைய வந்து நைட்டு பூரா ஊற வச்சுட்டு, நம்மள்ட்ட என்ன வாழைப்பழம் இருக்கோ அதையும் கொஞ்சோண்டு பேரிச்சம்பழமும் போட்டு நல்லா மிக்ஸியில போட்டு அடிச்சோன்னா, நம்மளுக்கு சாப்பாடு ரெடி ஆயிடும். பழத்தில உள்ள ஸ்வீட்டே நம்மளுக்கு போதும். இன்னும் வேணும்னா நீங்க வந்து நாட்டு சர்க்கரையோ, இல்ல தேனோ போட்டு குடிக்கலாம். இது நல்ல டேஸ்ட்டா இருக்கும். நல்ல ஃபில்லிங்காவும் இருக்கும். அதுதான் இன்னைக்கு சாப்பிட்டோமா, ஆனா அதுவே நல்ல ஃபில்லிங்கா இருந்துச்சு. அதனால 11 மணிக்கு ஒண்ணும் பழம்லாம் சாப்பிடல. பையனுக்கு மட்டும் குடுத்துட்டு, டைரக்ட்டா மதிய சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சுட்டேன். தக்காளி குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு புதுசா மசாலாலாம் வறுத்து அரைச்சி ஒரு டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணேன். ஆனா குழம்பு சூப்பரா வந்துச்சுங்க. ஒரே ஒரு ஆம்லேட் மட்டும் போட்டுக்கிட்டு, குழம்பும் கொஞ்சம் வெள்ளரிக்காவும் சாப்பிட்டு, மதிய சாப்பாடு முடிச்சுட்டோம். வெள்ளரிக்காய் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அத அடிக்கடி தர்றது. சாயந்திரமா சீத்தாப்பழம் சாப்பிட்டு, மதியம் வச்ச குழம்பே கொஞ்சம் மீந்துட்டு, டேஸ்ட்டா வேற இருந்துச்சா, அதனால சூடா சாதம் வச்சு அதையே வச்சுட்டேன். பன்னீர் இப்படி வறுத்தா பையனுக்கு பிடிக்கும். நெல்லுக்கு போனது கொஞ்சம் புல்லுக்கும்.